மனைவியுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம். அதனால் இன்றைக்கி எங்களோட அவருடைய பேரு இன்றைக்கு ஒரு அவரை பற்றி கொஞ்சம் ஒரு விவாதத்துக்கு சொல்லுவேன். என்ன சொல்ல போகிறேன்? பேர பிள்ளை கவிசா பேசுவா. அப்புறம் பேர்த்தியை பிடிச்சி பேசுவோம். மாமாண்ட மருமகள் ஜெவின்ற மனைவி இந்த உள்ள பேசுவோம். மாமாவுக்கு இவ்வளோ காலமும் கத்தர் வந்து நடத்தி இல்லை ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழி நடத்தினதுக்கு நன்றி சொல்கிறேன். ஃபோன் அடித்து விசாரிப்பேன், என்ன ரொம்ப ப்ரே பண்ணுவேன் ஃபோனில். ஒரே பிள்ளைகளை பற்றி கேட்பான், நிறைய அட்வைஸுகள் எனக்கு பண்ணியிருக்கிறா, புத்திமதிகள் சொல்லியிருக்கிறா, நிறைய பேர் கடவுளுக்குள்ள நடத்தி இருக்கிறா. ஒரு ஆசீர்வாதமான ஒரு தாய். அதுக்காக நான் நன்றி சொல்றேன் கடவுளுக்கு. மாமாண்ட மகன் ஜெவி இந்த வேளையில மாமா பற்றி கொஞ்சம் நன்மையா கலைப்பேன். மாமா வந்து இவ்வளோ காலம் கடவுள் கொடுத்த இந்த புதிய வருஷத்தை காணதுக்காக நன்றி. மாமா வந்து என்னோட ஃபோன் அடித்து இந்த பிள்ளைகளையும் என்னையும் தான் ஒரே சோப்பா மற்றது எனக்கு இவ்வளவு எப்போவுமே என்னை பற்றி தான் விசாரிச்சேன்னு இருப்பான். இவ்வளோ காலம் கத்தர் கொடுத்த பலத்துக்காய் கத்தரை நான் சோத்தரிக்கிறேன். மாமாக்காய் நான் வணக்கம் அனைவருக்கும். சரியா பிறந்த நாள் கொண்டாடு அவர்களுக்கும் மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் மகிழ்ச்சி அடைகின்றேன். மாமாண்ட பர்த்டே இங்கே கொண்டாட வந்திருக்காங்க. நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ஒரு தேவனுடைய மனுஷி, தேவனுடைய ஊழியக்காரி. எப்பவுமே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பா. நடிசாமத்தில் எழுப்பி பார்த்தாலும் அல்லது ஜெபம் பண்ணி கொண்டிருப்பா. கடவுள் வந்து எவ்வளோ வருத்தங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி சுகம் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வருகிறார். தொடர்ச்சியாக கத்தருக்கு வழி நடத்துகிறார். இப்போ செய்கிற ஊழியங்களை கத்தர் பார்க்குறார். வைராக்கியமாக கத்தருக்காக செய்கிற ஊழியத்தை தொடர்ச்சியாக கத்தருக்கு வழிநடத்தி பார்த்து கொள்ளுவார். நடாவையும் கத்தரை ஆசீர்வதிப்பார், நடான ஊழியத்தையும் கத்தரை ஆசீர்வதிப்பார். ரெண்டு பேரையும் கத்தர் இவ்வளவு காலமும் ஒரேடியாக கூட்டி சேர்த்தால் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் அவர்களுடைய தொடர்ச்சியாக வழிநடத்தி அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து அவருடைய ஜெபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு கத்தர் ரெண்டு பேரையும் இவ்வளவு காலம் சுகமாக வைத்திருக்கிறது ஒரு பெரிய ஒரு அற்புதம், அதிசயம் என்று தான் நான் சொல்லுவேன். இவ்வளவு காலமாக இவ்வளவு இழப்புகள் இவ்வளவு போராட்டங்களை எல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் இன்னும் ஒன்றடியாகவே பயணித்து கொண்டு சந்தோஷமாக வாழ்கிற எனக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு. நான் இந்த தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி. இந்த குலத்தொழிலாளி வந்ததுக்காகவும் இதுவரை எத்தனையோ பாடுகள் சூடுகள் அவமானங்கள் மத்தியிலும் கத்திரனை வெற்றியெடுக்க வச்சூரிய பாதையில் எத்தனையோ தாக்குதல்களும் இதுக்கண்டு நட்கு தன்மையை எதிர்த்தாலும் இந்த பாதையில் ஒன்றுக்கு நான் உசும்பாவும் இல்லை அசையவும் இல்லை. இதுவரை ஊழியம் செய்து கொண்டேவார்கள். ஏனென்றால் கடவுள் நினைச்சது தரப்படாது. அவர் திட்டத்திலே சந்தித்து இந்த பெயர் சொல்லி அழைச்சிட்டு எத்தனையோ ஹோரங்களில் கவிதை எழுப்பார்கள் பற்றி எத்தனையோ ஹோரங்களில் என்ன அவமானப்படுத்துகிறார்கள். உங்களுக்கு நான் சும்பாவும் இல்லை ஆசைப்படும் கூறிக்கண்டு எல்லாருக்கும் நன்றிகளும் பிறந்த நாள் நான் அதிகமாக பிறந்த நாள் கொண்டாடுறதே இல்லை. நான் கொண்டாடுறேன் இல்லை, ஆனால் பிள்ளைகள் கொண்டாடினா அவர்களோட பிள்ளைகள்லாம் கொண்டாடுவார்கள். நான் அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுவேன். ஏனென்றால் கடவுள் மனிதனையும் மனுஷியையும் உணர்ந்து அது அந்த இடத்துல அவர் உலக ஆழம் உங்களை உலக தூரத்திலே வழிநடத்தி வந்திருக்கிறேன்.
இவ்வளோ ஆளாக நாங்கள் இவ்வளோ வருடங்கள் ஓடிட்டோம். நாங்கள் பேர பிள்ளையிலே 8 பேர பிள்ளையில கண்டுட்டோம். இன்றைய பாருங்க அவ்வளோ தூரத்தில் கடவுளில் வழியிட்டு வருங்க. அதுக்கு தான் நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எந்த ஒரு முன்னேற்றத்துக்கும் வாங்கலாம் எனக்கு காரணம் எல்லாம் சொல்லி தருவா. அப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் செய்யணும்னு சொல்லுவா. நான் கொஞ்சம் கசப்பாக இருந்தாலும் அதை பிறகு செய்து பார்த்தால் அதுதான் சரியான வழியாக இருக்கும். அதனால் இந்த சாமி கேவி கொடுக்கும் திறந்துடுங்க சுகர் கூட விடுங்க எல்லாத்தையும் விடுங்க.